Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏடெக் யூடியூப் சேனல். நான் ajith.yt. ஓகே, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு PUBGயோட ட்ரிகர் கையில் இருக்குது. ஸோ இது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மற்றும் கேம் பிளேலாம் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒர்த்தா கொடுக்குற ரேட்டுக்கு இது ஒர்த்தா, நம்ம மாதிரி கேம் விளையாண்டா எப்படி இருக்கும், கேம் ஒழுங்காக விளையாட முடியுமா அப்படின்ற எல்லாத்தையும் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோ போகலாம். இது போல எக்கச்சக்கம் காத்து கொண்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏடெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் பாக்ஸில் பார்த்தோம்னா PUBG மொபைல் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AK66 அப்படின்ற மாதிரி மாடலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேனுவலே இதான் உள்ளே வந்து மேனுவல்ஸ் எதுவுமே பேப்பர்ஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மேனுவல்ஸே இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, பாக்ஸை சொன்ன மாதிரி பிரிச்சுக்கலாம். பாக்ஸை பிரிச்சதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. இதுதான் கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டு கையில் பிடிக்கும் போது வந்து ஒரு சாலிட் ஃபீல் கிடைக்குது. உண்மையிலே கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அந்த ரேட்டுக்கு. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப நாள் விளையாண்டு பார்த்துக்கேன். ஸோ எல்லாமே அதில் ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம ஒரு பட்டன் வந்து பின்னாடி கிளிக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஸோ நான் விளையாண்டு பார்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே. இது எதுக்காண்டி அப்படின்னா மொபைல் வச்சுக்கிறதுக்கு, மொபைல் வைக்காமல் அடிபடாமல் இருக்கிறதுக்காண்டி மேலேயும் கீழேயும் வந்து அந்த கலர் ஸ்டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வந்து நல்லா வந்து மொபைல் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ பாருங்கள், நான் மொபைல் வைக்கும்போது மொபைல் வந்து கீழே விழுகாத மாதிரி வந்து நிற்கணும். இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற பட்டன்ஸையுமே எடுத்து விட்டுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் கீழே இருக்கிற ரெண்டையுமே இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா மொபைலோட ஃபிட் ஆயிரும். ஸோ மொபைல் இதுக்கப்புறம் வந்து கீழே விழுகாது. நீங்கள் எவ்வளோ ஆடினாலும் சரி, என்ன கேம் ப்ளே பண்ணாலும் மொபைல் வந்து தனியாக போகாது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறையா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும் நம்ம இந்த கண்ட்ரோல்ஸுக்காண்டி. ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற கண்ட்ரோலர்ஸை PUBGக்காண்டி மாற்ற வேண்டியது இருக்கும். இதை ஃப்ரீ ஃபயருக்கு நான் விளையாடலாம் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரில. கண்ட்ரோலர்ஸ் மாற்ற முடிஞ்சா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி தரேன். நான் மாற்றிருக்கேன் இதில் கண்ட்ரோலர். ஸோ நான் ரொம்ப நேரம் இதில் கேம் ப்ளே விளாண்டுருக்கேன். ஆக்சுவலாக இது என் கைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆக போகுது. ஸோ ரொம்ப நாள் என் கையில் தான் இருக்குது. ஸோ வீடியோஸ் போட லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நான் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது எல்லாமே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கேம் ப்ளே பண்ணி பார்த்து நான் வீடியோ போடலான்னு ஐடியா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கின கொஞ்சம் புதுசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் மாற்றிக்கணும். நீங்கள் செட்டிங்ஸில் கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு கஸ்டமைஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்கேன். அதாவது பட்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கடைசியாக இருக்க பட்டன் பார்த்தோம்னா ஸ்கோப் வச்சுருக்கேன். ஸ்கோப் வச்சு ட்ரான்ஸ்பரன்சி வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஸோ வெளியே தெரியாத இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்பரன்சி வந்து சுத்தம் வெளியே தெரியாத மாதிரி வச்சுட்டேன். பட்டனே தெரியாத மாதிரி வந்து ட்ரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக குறைச்சிட்டேன். அதே மாதிரி தான் வந்து எல்லா பட்டனுமே வச்சுருக்கேன். மொதல் பட்டன் பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங் பட்டன். அப்புறம் 2 பட்டன் பார்த்தீங்கன்னா திரும்புகிற பட்டன், அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் வந்து பட்டன் 4 பட்டன் தான் வைக்க முடியும். ஸோ 4 பட்டன் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன பட்டன் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஸ்கோப்பும் அந்த பக்கம் சுடுற பட்டன் மட்டும் வச்சுட்டு நீங்கள் மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது பட்டன் வச்சுக்கலாம். உட்கார மாதிரி பட்டன், ஜம்ப் பண்ணுற பட்டன் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து சைடில் திரும்புகிற பட்டன் வச்சுருக்கேன் இன்னும் 2 சைடு. ஸோ கேம் ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்த கொஞ்சம் ஒரு 2 நாளில் எடுத்தேன் இந்த வீடியோ. ஆனால் நான் இப்போ நான் கேம் ப்ளே விளையாடுறதுக்கு ரொம்ப பழகிருச்சு. இது வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து PUBG விளையாட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 4 ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே மொபைல் டிஸ்பிளே எதுவும் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சீக்கிரமாக நம்ம ஈஸியாக ஒன் கிளிக் பண்ணும் போதே அது வந்து அமுக்கிற மாதிரியான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டு ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு விளையாடுறதா உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. பாதி நாள் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வயர் சைடில் போயிடும். நீங்கள் நார்மல் மொபைலில் வந்து இந்த மாதிரி சார்ஜ் போட்டு விளாண்டிங்கன்னா நீங்கள் கையை வந்து முன்னாடி வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இப்போ விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கையில் வந்து அந்த வயர் வந்து தடுக்கும். ஆனால் இந்த கண்ட்ரோலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வயர் எல்லாமே வந்து தனியாக போயிடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே மொபைல் டிஸ்பிளே எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த கிரிப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் டிஸ்பிளேக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ வெறித்தனமாக விளையாண்டாலுமே. ஸோ நான் விளையாண்டு பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போகலான்னு நினச்சேன். ஸோ பார்த்து தான் வீடியோ போகலான்னு நினச்சேன். ஸோ பாதி நாள் தெரிஞ்சிருக்கும். இந்த கண்ட்ரோலெலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 ஃபிங்கர்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவில் நல்லா கரெக்டாக காட்ட முடியல. பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கண்ட்ரோலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரிகர் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது இந்த ட்ரிகர். ஸோ வாங்கணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரிகர் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இது போல எக்கச்சக்கமாக காத்து கொண்டு மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏடெக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.